புரிஞ்சுக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி தந்துருக்கிறேன். என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி சொன்னா புரியுமோ அப்படி நம்ம கொஞ்சம் புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி தந்துருக்கிறேன். ஷைலி ஸ்டார்ட். டாக்ஸ்னா என்ன? எல்லாத்துக்கும் அந்த டாக்ஸ்ங்கிற போர்டு கேட்டாலே உங்களுக்கு பயமா இருக்கா? சரியா? அதாவது நம்ம மணி ஏர்ன் பண்றோம் இல்லைங்களா? கண்டிப்பா வந்து நம்ம ஒரு ஜாபுக்கு போவோம், சேலரி வாங்குவோம், கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? டாக்ஸ் பே பண்ணணும். அதே மாதிரி ஒரு நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நமக்கு பிசினஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்க்கு நம்ம என்ன பே பண்ண வேண்டியது இருக்கு? டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டாக்ஸை பற்றின நாலேஜ் வந்து நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். உண்மையா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ போனீங்கனாலுமே வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸ் பத்தின நாலேஜ் இருக்கு, அதை பத்தின செமினார் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களை அவங்க பார்க்குற விதமே இருக்கும். இவங்களுக்கு டாக்ஸ் தெரிஞ்சிருக்கா, ஸோ இவங்களை இந்த போஸ்டிங்ல போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹையர் அத்தாரிட்டி வந்துட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. டாக்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பொருளாதாரத்தை டெஃபினட்டா வந்துட்டு நீங்க உயர்த்தி கொள்ள முடியும். ஏன்னா டாக்ஸ் பிராக்டிஷனர் வந்துட்டு அந்த அளவுக்கு இந்தியாவில இல்லை, கம்மியா தான் இருக்காங்க. ஸோ இதை பத்தின நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி, இந்த வேலையும் தெரியும். நீங்க படிக்கிறது MBA, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பிளஸ் இந்த கம்பெனியோட டாக்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கான MBA டிகிரியும் இருக்கு பிளஸ் டாக்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கிற சம்பளத்தை கண்டிப்பா டெஃபினட்டா அவங்க வந்துட்டு உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? இப்போ டாக்ஸ் படிச்சா என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா டாக்ஸ் பிராக்டிஷனரா ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை எழுதி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் டைரக்ட் டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துறாங்க. அதே மாதிரி டிப்ளமோ இன் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து டாக்ஸ் பிராக்டிஷனர் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த எக்ஸாமையும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனரா ஆக முடியும். இப்போ டாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் அட்ராக்டிவ் பிராக்டிஸ், டாக்ஸ் லாங்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த டாக்ஸ் லாங்கிற ஒரு சப்ஜெக்டை நீங்க ஒரு 6 months to 1 year கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட் குள்ள என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா GST ஆக்ட் இருக்கு, CGST ஆக்ட் இருக்கு, கஸ்டம்ஸ் ஆக்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி, இது எல்லாமே நீங்க 1 year படிச்சா ஈஸியா கத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா ஆஃப்டர் மேரேஜ் முன்னால கண்டிப்பா படிக்கவே முடியாதுதான். சரியா? ஸோ பிஃபோர் மேரேஜ் முன்னாடியே படிச்சு உங்களோட கெரியர் என்ன அப்படிங்கிறத நீங்க செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எதனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாய்ஸ் மட்டும் அப்படி இல்லை, உங்களுக்கும் அதே கேட்டகரி இப்போ பொருந்தும். சரிங்களா? இப்போ நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணோம்னா நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க, அதுல ஒரு சேலரி வருது பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு இந்த GST பிராக்டிஸ் உங்க லைஃப்க்கு சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட்ல போலாம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. இப்போ நீங்க ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் போனோட விலை ஒரு 25,000 ரூபாய் அப்படின்னா GST போடுவாங்களா? அதுல 18% போடுறாங்க. அது ஒரு 4,500 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சார் நான் வந்து 25,000 ரூபாய் தான் கொண்டு வந்திருக்கேன், நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன், 25,000 மட்டும் நான் பே பண்றேன், நீங்க வந்து எனக்கு வந்துட்டு மொபைல் போன் கொடுங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு தருவானா? நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு நம்ம டாக்ஸுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்க கொண்டு வாங்க, அப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மொபைல் போனை சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அமௌண்ட்டும் போடுறாங்க. ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தனியா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கவர்மெண்ட்டும் ஒட்டுக்கா ஒரு இடத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அந்த கவுன்சில் மூலியமா ஒட்டுக்கா உட்காந்து பேசி இப்ப இந்த மைக் இருக்குன்னா அந்த மைக்கு எவ்வளவு டாக்ஸ் போடலாம், ஆம்பிளிஃபையர் இருக்கு, அந்த ஃபேன் இருக்கு, இந்த மாதிரி சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, இதுக்கு எல்லாமே எவ்வளவு டாக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத அவங்க தான் வந்துட்டு டிசைட் பண்றாங்க. இதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் 279 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் படி, கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்னங்க, அரசியலமைப்பு சட்டம், அதன் மூலியமா நமக்கு வந்து டாக்ஸ் வந்து போடுறாங்க. இப்ப யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன், ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலோட மெம்பர். டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து யார்கிட்ட வந்து கலெக்ட் பண்றாங்க, நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த பிரிட்ஜ் எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்லியாச்சு. டாக்ஸ் வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு, டாக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? வேற ஆப்ஷனே கிடையாது, நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம் இருக்குங்களா, அந்த ஒரு விஷயத்தை அவங்க டாக்ஸ் போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணா சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் வந்துட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமா வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு சேல்ஸ் டாக்ஸ்ல ஜிஎஸ்டில டாக்ஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது விற்பனை வருது, சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேட்டாங்க விற்பனை வருது. எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது உற்பத்தி வருது. ஃபேக்டரி எல்லாம் ஒரு பொருளை வந்துட்டு ரா மெட்டீரியலை கன்வெர்ட்டட் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டா மாத்துறாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்குமே வந்துட்டு டாக்ஸ் போடுவாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து சொந்த வரி. ஒரு பொருளை உள்நாட்டுக்கு இம்போர்ட் ஆகுது இல்லை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி போடுவாங்க. அது மாதிரி சப்ளை அப்படிங்கிற வேர்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? லால என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ளை அப்படின்னா, இப்போ சப்ளை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கூட்ஸை சேல் பண்றோம், ஒரு வீட்டை வாடகைக்கு இருக்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம ஏர்ன் பண்றோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்துட்டு சப்ளை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ சர்வீஸ் அப்படின்னா இப்போ வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரா மெட்டீரியலை கன்வெர்ட்டட் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டா மாத்துறது. சப்ளை அப்படிங்கிறது வந்துட்டு, சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு வீட்டை ரெண்ட் கொடுக்குறோம், இல்ல வந்து ஒரு டீச்சர் வந்து டீச்சர் பண்ணிட்டு ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே வந்துட்டு சர்வீஸ் ஆக்டிவிட்டி. கஸ்டமருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்றது. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு ரூபாய் இத்தனை பர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்கு, 18% இருக்கு, 10% இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் எடுக்கும்போது மாறி சார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை 2 lakh rupees வாங்கலாம்னு வச்சுக்கோங்க, புதுசோட விலை வந்துட்டு 2 lakh rupees. இப்போ வந்து அதுல ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் வந்து கம்பெனிலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒட்டியிருக்காங்க அந்த பொருளோட விலை 2 lakh rupees, ட்ரேடிங் டிஸ்கவுண்ட் வந்துட்டு 20,000. ஸோ ரிமைனிங் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? 1,80,000 பிளஸ் டாக்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த டாக்ஸ் வந்துட்டு நீங்க 2 lakh கட்டுவீங்களா, 1,80,000 கட்டுவீங்களா? எதுக்கு கட்டுவீங்கன்னு சொல்லுங்க. நம்ம வந்து 2 lakh டாக்ஸ் கட்ட மாட்டோம், ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு நெட் அமௌண்ட் இருக்கீங்க 1,80,000. ஸோ அந்த 1,80,000 தான் வந்துட்டு நம்ம டாக்ஸ் பே பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதா? ஒருத்தர் வந்து ரா மெட்டீரியலை மேனுஃபேக்சரிங் செய்து ப்ராடக்டை வெளியில கொண்டு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன பண்ணணும்? டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னா என்னன்னு சொல்றாரு. நான் வந்து மேனுஃபேக்சர் இருக்காங்க, ஹோல்சேலர் இருக்காங்க, ரீட்டைலர் இருக்காங்க. இப்போ மேனுஃபேக்சர் வந்து ஒரு பொருளை 100 rupees, மேனுஃபேக்சர் கிட்ட அந்த பொருளோட விலை எவ்வளோங்க? 100 rupees. அவர் வந்து ஒரு 10% டாக்ஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட இருந்து அந்த பொருள் யாருக்கு போகுது? ஹோல்சேலர் கிட்ட போகுது. அப்படி ஹோல்சேலர் கிட்ட போகும்போது 110 rupees ஆயிடுமா? 10 rupees டாக்ஸ், 100 rupees வந்துட்டு பொருளோட விலைங்களா. இப்போ மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஹோல்சேலர் கிட்ட போகும்போது 110 rupees. ஸோ அந்த ஹோல்சேலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டைலர்
பொழுது அவர் வந்து 110 rupees சேல் பண்ணுவாரா? அவர் வந்து ஒரு ப்ராஃபிட் ஆட் பண்ணுவார் இல்லைங்களா? அவர் வந்து பொருளை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 150 rupees ப்ராஃபிட் ஒரு 50 rupees வச்சு 150 rupeesக்கு அவர் வந்து ரீட்டைலர் வந்து சேல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 150 rupeesக்கு 10% உங்களுக்கு என்ன வரும்? 15 rupees வருதா? சோ 15 rupees கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி அவர் 10 rupees வந்துட்டு பே பண்ணிட்டாரு இல்லைங்களா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ், அதை எடுத்துட்டு 5 ரூபாய் மட்டும் தான் கட்டுவார். இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றது? இன்புட் டாக்ஸ் பில். சிம்பிளா சொல்றேன், நான் ஒரு பொருளை வந்துட்டு உங்களுக்கு சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்ககிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டிருக்கேன் இல்லைங்களா? அந்த டாக்ஸ் நான் திருப்பி எடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து மொத்தமா வந்து அந்த டாக்ஸ் யார்கிட்ட தான் போகுது? கஸ்டமர் கிட்ட தான் போகுது. அந்த பொருளோட விலைக்கு நீங்க வந்து சப்ளையர், ப்ரொடியூசர் இவங்க எல்லாம் டாக்ஸ் பர்டனை ஏற்றுக்கிறதே இல்லை. ஃபைனலா அந்த பர்டன் யார் தலையில கொண்டு இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா கஸ்டமர் தலையில தான் இருக்குது. ஸோ நீங்க தான் அந்த பொருளை வந்து எந்த யூஸர் தான் வந்து அந்த பொருளை வந்துட்டு டாக்ஸ் கட்டி வாங்குறீங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த சப்ஜெக்ட்ல நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது. சப்ஜெக்ட் ஓரியன்டா வந்துட்டு சார் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாரு. இவ்வளோ நேரம் அமைதி காத்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, அவுட் சைடு தமிழ்நாட்டை விட்டு வெளியில சேல்ஸ் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்றத ஃபுல்லாவே நம்ம கீழே பார்க்கலாம். இதுல சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்றோம்ல, அது என்னன்னு சொல்றாங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைனா வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ள, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க சேல்ஸ் பண்ணாலும் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதை இன்டர் ஸ்டேட் சப்ளைனா நம்ம வெளியில தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா அதை இன்டர் ஸ்டேட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்டர்ல எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகும். காலேஜ்ல இன்டர் காம்படிஷன், இன்ட்ரா காம்படிஷன் சொல்லி வச்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் காம்படிஷன்ல கலந்துருக்கீங்களா? அதை வச்சு நீங்க மெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரா ஸ்டேட் காம்படிஷன் சொல்றாங்க அப்படின்னா என்ன வரும்? காலேஜ்